Hi students, welcome to Target Chemistry 180 batch. Next நம்ம பார்க்க போற lessons பாத்தீங்க அப்படின்னா biomolecules first part video. இதுல biomoleculesல மொத்தம் எத்தனை டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 டாபிக்ஸ் இருக்கு. நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். இந்த மூணுல இருந்து தான் நம்மளுக்கு அடிக்கடி நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த 3 டாபிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இயர் பை இயர் இந்த 3 டாபிக்ல இருந்து தான் ஆல்டர்னேட்டிவா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தியரி பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா வந்து நீங்க புக்கை படிக்கிறதோட என்ன நோட்ஸை மட்டுமே படிச்சுக்கிட்டா போதுமானது. ஸோ நோட்ஸை தெளிவா எழுதிக்கோங்க. இல்லையா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய பிடிஎஃப் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ பயோமாலிகுல்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கார்போஹைட்ரேட், ரெண்டாவது நம்ம பார்க்க போறது விட்டமின்ஸ் பார்க்க போறோம், மூணாவது நம்ம பார்க்க போறது நியூக்ளிக் ஆசிட், நாலாவது பார்க்க போறது என்சைம்ஸ், அஞ்சாவது பார்க்க போறது தான் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் தான் நம்மளுக்கு கடைசி. ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டா சொல்லணும். ஓகேங்களா? அதுல வந்து நிறைய அப்படியே நம்மளுக்கு புரியாத மாதிரியே ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் புக்ல கொடுத்துருப்பாங்க. பட் அதை நம்ம தெளிவா டீட்டெயில்டா சொல்லி தரேன். ஓகேங்களா? நோட்ஸ் போட்டு. கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா என்ன? அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சாப்பிடக்கூடிய ரைஸ் ஆல்சோ என்னது? கார்போஹைட்ரேட்ஸ். நம்ம சாப்பிடக்கூடிய ரைஸ் ஆல்சோ என்னது? கார்போஹைட்ரேட்ஸ். நம்ம சாப்பிடக்கூடிய ரைஸ் ஆல்சோ என்னது? கார்போஹைட்ரேட்ஸ் தான். அப்ப ரைஸ் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் கார்போஹைட்ரேட்ஸ் ஆனே. அப்ப மத்ததெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ் கிடையாது அப்படின்னா குளுக்கோஸ், சுக்ரோஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம அந்த ரைஸ் உடைக்கும் போது உள்ளுக்குள்ள யார் தான் இருக்காங்க? குளுக்கோஸ். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது கார்போஹைட்ரேட்ஸ் இந்த நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டத்துல நம்ம டெய்லியும் எடுத்துக்கக்கூடிய உணவுல வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட் அண்ட் புரோட்டீன்ஸ் இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நேரமும் காலையில, மத்தியானம் அண்ட் நைட் எடுத்துக்கூடிய ஒவ்வொரு ஃபுட்லயுமே நமக்கு அந்த மூணுமே இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இந்த கார்போஹைட்ரேட் ஜெனரல் ஃபார்முலா. இது ஆரம்ப காலத்துல ஃபர்ஸ்ட் இந்த கார்போஹைட்ரேட் கண்டுபிடிக்கப்பட்டப்ப இந்த ஃபார்முலா நம்மளுக்கு உருவாக்குனாங்க. ஃபார்முலா என்னது அப்படின்னு தெளிவா பார்த்துக்கோங்க. CxH2O ஹோல்ஸ் பார் Y. ஓகேங்களா? அப்ப CxH2O ஹோல் Y. ஓகேங்களா? அப்ப Xக்கு பதிலா 6, Yக்கு பதிலா 6ன்னு போறேன். Xக்கு பதிலா 6 போட்டா C6, Yக்கு பதிலா 6 போட்டா என்ன ஆகும்? ஓகேங்களா? அப்ப அந்த 6 வந்து Hக்கும் காமன், Oக்கும் காமன். அப்ப C6H12O6. குளுக்கோஸ் கிடைச்சிருச்சா? குளுக்கோஸ் கிடைச்சிருச்சா? ஏன்னா வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும். ஆனா இதுல குளுக்கோஸ் எது, ஃப்ரக்டோஸ் எதுன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ரெண்டுக்குமே சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான். C6H12O6ங்கிறது குளுக்கோஸ்க்கும் மாலிகுலர் ஃபார்முலா, ஃப்ரக்டோஸ்க்கும் மாலிகுலர் ஃபார்முலா. நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க. ஆப்டிகலி ஆக்டிவ் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைடு ஆர் கீட்டோன்ஸ். ஓகேங்களா? அதை இங்க பிரீஃபா கொடுத்திருக்கேன் பாருங்க. ஆப்டிகலி ஆக்டிவ் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைடு அப்படின்னா குளுக்கோஸை குறிக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். இதெல்லாம் ஒவ்வொரு நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆப்டிகலி ஆக்டிவ் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைடுங்கிறது குளுக்கோஸை குறிக்கும். அதே ஆப்டிகலி ஆக்டிவ் பாலிஹைட்ராக்சி கீட்டோன்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? ஃப்ரக்டோஸை குறிக்கும். வாட் இஸ் ஆப்டிகலி ஆக்டிவ்? ஒண்ணுமே கிடையாது. ஒரு கார்பன், அந்த கார்பனுடைய வேலன்ஸ் எவ்வளோ? 4. ஓகேங்களா? 4. இப்ப இந்த 4 குரூப்ஸ்மே இங்க இருக்கிற குரூப்ஸ், இங்க இருக்கிற குரூப்ஸ், இங்க இருக்கிற குரூப்ஸ், இங்க இருக்கிற குரூப்ஸ் நாலுமே டிஃபரண்ட் குரூப்ஸா இருந்துச்சுன்னா இது ஆப்டிகலி ஆக்டிவ் கார்பன். அப்ப இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய கார்பன் என்னன்னு சொல்லுவீங்க? ஆப்டிகலி ஆக்டிவ் கார்பன் சொல்லுவீங்க. ஆக்டிவ் கார்பன் அப்படின்னு சொல்லுவீங்க. சப்போஸ் இதுல 2 குரூப் கூட சேமா இருந்துச்சு அப்படின்னா அது ஆப்டிகலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் ஹச் இருக்கு, இங்கேயும் ஹச் இருக்கு. இப்ப இங்க ரெண்டுமே சேம் குரூப்பா இருக்கு. ஹச்ங்கிறது என்னவா இருக்கு? சேம் குரூப்பா இருக்கு. அப்ப இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய கார்பன் என்னன்னு சொல்வீங்க? ஆப்டிகலி இன்ஆக்டிவ். ஆப்டிகலி இன்ஆக்டிவ் கார்பன் அப்படின்னு அர்த்தம். அப்ப கார்பனை சுத்தி 4 வேலன்சி, அந்த 4 வேலன்சில இருக்கக்கூடிய குரூப்ஸ்மே டிஃபரண்டா இருந்துச்சு அப்படின்னா ஆப்டிகலி ஆக்டிவ். டிஃபரண்ட் இல்லாம சேமா இருந்துச்சு அப்படின்னா ஆப்டிகலி இன்ஆக்டிவ் கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப ஆப்டிகலி பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைடுங்கிறது எதை குறிக்குது? நம்மளுக்கு குளுக்கோஸை குறிக்குது. ஆப்டிகலி ஆக்டிவ் பாலிஹைட்ராக்சி கீட்டோன்ஸ்ங்கிறது எதை குறிக்குது? ஃப்ரக்டோஸ் குறிக்குது. அப்ப ஆல்டிஹைடுன்னு வந்தா குளுக்கோஸ், கீட்டோன்ஸ்னு வந்தா என்னது? ஃப்ரக்டோஸ். அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் நான் காமிச்சிடுறேன். இப்ப இங்க பாருங்க. ஓகேவா? இதான்ப்பா குளுக்கோஸ். இருங்க வரேன். ஒன் நிமிஷம். ஸ்கெட்சை மாத்திக்க. இப்ப இதுதான் குளுக்கோஸ். இதுதான் குளுக்கோஸ்னுடைய ஸ்ட்ரக்சர். குளுக்கோஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி போட்டிருக்காங்க? CHO, CH, OH, CH, OH. இங்க C,
OH H திருப்பியும் C OH H CH2OH. நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னன்னே அங்க சீனே சென்டர்ல போல இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே சி. இது ஒரு பாயிண்ட் சி, இது ஒரு பாயிண்ட் சி, இது ஒரு பாயிண்ட் சி, இது ஒரு பாயிண்ட் சி. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ்ல ஆல்டிகேட் குரூப்ஸ் உட்கார்ந்துருக்கு. அண்ட் பாலிஹைட்ராக்சி. பாலி மீன்ஸ் எக்கச்சக்கமான ஹைட்ராக்சி. ஹைட்ராக்சி மீன்ஸ் என்னது? OH குரூப்ஸ். இங்க ஒரு OH, இங்க ஒரு OH, இங்க ஒரு OH, இங்க ஒரு OH, இங்க ஒரு OHன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான OH உட்கார்ந்துருக்கு. மொத்தம் எத்தனை OH இருக்கு? 5 OHs இருக்கு. மொத்தம் 5 OHs இருக்கு. அப்ப 5 OHs இருக்கனால சிங்கிளா நம்ம சொல்ல முடியாதுங்கிறதுக்காண்டி பாலிஹைட்ராக்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்டிகலி ஆக்டிவ் இதுல எப்படின்னே கண்டுபிடிப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப இத ஃபர்ஸ்ட் கார்பன் வச்சுக்கிறேன். இத கார்பன் நம்பர் 1ன்னு இது சென்டரா வச்சுக்கிறேன். எந்த கார்பனா? இந்த கார்பனை சென்டரா வச்சுக்கிறேன். இந்த கார்பனை சுத்தி மொத்தம் எத்தனை இருக்கணும்? 4 இருக்கணுமா? அப்ப இந்த சைடு என்ன இருக்கு? H இருக்கு. இந்த சைடு என்ன இருக்கு? OH இருக்கு. இந்த சைடு என்ன இருக்கு? இவ்வளவு பெரிய குரூப்ஸ் இருக்கு. இந்த சைடு என்ன இருக்கு? இவ்வளவு பெரிய குரூப்ஸ் இருக்கு. எப்படி இருக்கு? நாலுமே டோட்டல் டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இந்த குளுக்கோஸ்ல நீங்க எந்த கார்பனை எடுத்தாலும், ஃபர்ஸ்ட் கார்பன், இந்த கார்பன் எடுத்தாலும் சரி, இந்த கார்பன் எடுத்தாலும் சரி, இந்த கார்பன், இந்த கார்பன், எந்த கார்பனை எடுத்தாலுமே எல்லாமே எப்படிதான் இருக்கும்? ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கும். அந்த கார்பனை சுத்தி இருக்கக்கூடிய 4 குரூப்ஸுமே டோட்டல் டிஃபரெண்டாக இருக்கும். டோட்டல் டிஃபரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எப்படின்னு ஃப்ரக்டோஸ்க்கு காமிங்க. அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் பார்ப்போம். குளுக்கோஸ் காமிச்சிட்டீங்க. ஃப்ரக்டோஸ் எப்படி பாக்குறது? ஃப்ரக்டோஸ் பாருங்க, இங்க தெளிவா கவனிங்க. ஃப்ரக்டோஸ் இங்க இருக்கு பாருங்க. ஃப்ரக்டோஸ் இது ஃப்ரக்டோஸ். ஓகேங்களா? அப்ப CH2OH C டபுள் பாண்ட் O கீட்டோன் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கா ஃப்ரக்டோஸ்ல? அதனாலதான் ஆப்டிகலி ஆக்டிவ் பாலிஹைட்ராக்சி கீட்டோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க என்னது? CHOH COH H COH H CH2OH. இதுதான் வந்து ஃப்ரக்டோஸ் குரூப். இந்த ஃப்ரக்டோஸ்லயும் தெளிவா கவனிங்க. ஃப்ரக்டோஸ்லயும் நீங்க வந்து சென்டர்ல எடுத்து பாருங்கப்பா. ஃப்ரக்டோஸ்லயும் நீங்க சென்டர்ல எடுங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பன் எடுக்கிறேன். ஃப்ரக்டோஸ்ல இந்த கார்பன் எடுத்துக்கிறேன். இந்த கார்பனை சுத்தி 4 குரூப் இருக்கணுமா? அப்ப ஃபர்ஸ்ட் குரூப் இதுன்னு வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் குரூப் இது டோட்டலா இருக்கிறது ஃபர்ஸ்ட் குரூப். இங்க இருக்கிறது என்னது? செகண்ட் குரூப். இங்க இருக்கிறது என்னது? தேர்ட் குரூப். ஏன்னா அந்த கார்பனை சுத்தி தான் இருக்கணும் 4. தேர்ட் குரூப். சாரிப்பா, இது தேர்ட் குரூப். ஓகேங்களா? இது என்னது? ஹச்ங்கிறது என்னது? தேர்ட் குரூப். அப்ப இந்த டோட்டல் குரூப் என்னது? ஃபோர்த் குரூப். நாலுமே சேமா இருக்கா? டிஃபரெண்டா இருக்கா? நாலுமே டிஃபரெண்ட் குரூப்ஸா இருக்கு. சோ இது ஆப்டிகலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இந்த ஃப்ரக்டோஸ்ல இந்த கார்பன், இந்த கார்பன், இந்த கார்பன், இந்த கார்பன், எந்த கார்பன் எடுத்தாலுமே என்னவா தான் இருக்கும்? ஆப்டிகலி ஆக்டிவ் கார்பனா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆப்டிகலி ஆக்டிவ் கார்பனா தான் இருக்கும். அதான் இங்க சொல்லிருக்காங்க. ஆப்டிகலி ஆக்டிவ் பாலிஹைட்ராக்சி ஆல்டிகேட், ஆப்டிகலி ஆக்டிவ் பாலிஹைட்ராக்சி கீட்டோன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆல்டிகேட் குரூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது குளுக்கோஸ். கீட்டோன்ஸ் குரூப் இருந்துச்சுன்னா அது என்னது? ஃப்ரக்டோஸ். ஓகேங்களா? இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ராம்னோஸ்னு சொல்லுவாங்க. இந்த ராம்னோஸை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த மேல சொன்ன ஜென்ரல் ஃபார்முலா அப்படிங்கிறது நம்மளுக்கானது டெம்பரரி ஃபார்முலா அப்படிங்கிறது. எப்படின்னே சொல்றீங்க? இந்த C6H12O5 அப்படிங்கிறது ராம்னோஸ். இந்த ராம்னோஸ்ங்கிறது என்னது? ஒன் ஆஃப் தி கார்போஹைட்ரேட்ஸ். அப்ப கார்போஹைட்ரேட்கான ஜென்ரல் ஃபார்முலா என்னது? CxH2OYங்கிறது தான் நம்மளுக்கான ஃபார்முலா. பட் இங்க நல்லா கவனிங்க. ஈவன் நம்பர்ல வந்தா நம்ம போறதுக்கு ஆன்சர் கரெக்டா இருக்கும். பட் இங்க O வந்து எப்படி இருக்கு? 5ல வந்திருக்கு. 5 பேலன்ஸ் பண்றதுக்கு நம்மளால முடியுமா? முடியாது. அப்ப ராம்னோஸ் வந்து இதுல இருந்து எக்ஸெப்ஷனா இருக்கு. அப்ப ராம்னோஸ்ங்கிறதுனுடைய ஃபார்முலா என்னது? C6H12O5. அப்ப குளுக்கோஸ்க்கு O6, ராம்னோஸ்க்கு O5. ராம்னோஸ்ங்கிறது ஒன் ஆஃப் தி கார்போஹைட்ரேட். ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸெப்ஷன். இதை நீட்ல கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட். கார்போஹைட்ரேட் ஆர் ஸ்வீட் இன் நேச்சர். ரொம்ப இனிப்பா தான் இருக்கு. ஐ மீன்ஸ் குளுக்கோஸ் வச்சே சொல்லலாம். குளுக்கோஸ் வேற லாக்டோஸ் எல்லாமே வந்து ஸ்வீட் இன் டேஸ்ட், ஆல்சோ கால்டு சுகர். ஓகேங்களா? அப்ப கார்போஹைட்ரேட்ஸை மூணா பிரிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி தெரியும். சின்ன லோயர் கிளாஸஸ்லயே படிச்சிருப்பீங்க. மோனோசாக்கரைட்ஸ்னா என்னது? ஹைட்ரோலைசிஸ் பண்ண முடியாது. ஓலிகோசாக்கரைட்ஸ்னா ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது 2 to 10 மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்கும். பாலிசாக்கரைட்ஸையும் ஹைட்ரோலிசிஸ் பண்ண முடியும். ஹைட்ரோலிசிஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட 50ல இருந்து 100 மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்கும். 50ல இருந்து 100 மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்கும். என்னன்னு ஹைட்ரோலிசிஸ் மீன்ஸ் என்னன்னு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸை நீங்க உடைக்க முடியுமா? திருப்பியும் குளுக்கோஸை உடைக்க முடியாது. குளுக்கோஸ் தான் ஃபைனல் ப்ராடக்ட். மோனோசாக்கரைட்ங்கிறது என்னது? குளுக்கோஸ். அப்ப குளுக்கோஸ் இஸ் ஏ ஃபைனல் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுக்ரோஸ் இருக்கு. சுக்ரோஸ் உடைச்சிங்கன்னா என்ன வரும்? ஃப்ரக்டோஸ் பிளஸ் குளுக்கோஸ்னு வரும்.
குளுக்கோஸ் சுக்ரோஸ் உடைச்சா என்ன வரும்? ஃப்ரக்டோஸ் பிளஸ் குளுக்கோஸ்னு வருது. அப்ப 2 மோனோசாக்கரைட்ஸ் வருது. அப்ப 2ல இருந்து 10 மோனோசாக்கரைட்ஸ் ஒரு காம்பவுண்ட் தருது அப்படின்னா 2ல இருந்து 10 மோனோசாக்கரைட்ஸ் ஒரு காம்பவுண்ட் தருது அப்படின்னா அது ஓலிகோசாக்கரைட்ஸ்ல வரும். அந்த மோனோசாக்கரைட்ஸ் நம்மளால பிரிக்கவே முடியாது. இப்ப ஃப்ரக்டோஸ்ங்கிறது ஒரு மோனோசாக்கரைட்ஸ், குளுக்கோஸ்ங்கிறது ஒரு மோனோசாக்கரைட்ஸ். இந்த ரெண்டையுமே நம்ம தனித்தனியா உடைச்சு பிரிக்க முடியாது. அப்ப பிரிக்க முடியாம இருந்துச்சு அப்படின்னா அது மோனோசாக்கரைட்ஸ். மோனோசாக்கரைட்ஸ் cannot be hydrolysis. பாலிசாக்கரைட்ஸ்னா யாருப்பா? செல்லுலோஸ். செல்லுலோஸ்லாம் எக்கச்சக்கமான செல்லுலோஸ்ங்கிறது என்னது? அனிமல்னுடைய சாரி பிளான்ட்ஸ்னுடைய முக்கியமான ஒரு பார்ட். அதே மாதிரி ஸ்டார்ச். ஓகேங்களா? அப்ப செல்லுலோஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கமான குளுக்கோஸ் சேர்ந்ததான் ஒரு செல்லுலோஸ். 100, 150, 200 குளுக்கோஸ் சேர்ந்ததான் ஒரு செல்லுலோஸ். அப்ப அந்த செல்லுலோஸ் உடைச்சோம்னா மொத்தம் 100 குளுக்கோஸ் மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்கும். இல்ல 50 குளுக்கோஸ் மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாலிசாக்கரைட்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸை நம்ம கைக்கு தரும். மோனோசாக்கரைட்ஸ் ஹைட்ரோலிசிஸ் பண்ணி நம்மளால சிம்பிள் யூனிட்டை எடுக்க முடியாது. ஓலிகோசாக்கரைட்ஸ் ஹைட்ரோலிசிஸ் பண்ணீங்கன்னா 2ல இருந்து 10 மோனோசாக்கரைட்ஸ் நம்ம கைக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அப்படியே படிச்சுக்கோங்க, நீட்ல கேட்பாங்க. மோனோசாக்கரைட்ஸ்ல யார் யாருப்பா வருவாங்க? நம்ம என்சிஆர்டி புக் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ரிபோஸ். ரிபோஸ் மீன்ஸ் என்னதுப்பா? ஆர்என்ஏ உடைய தான் ரிபோஸ்னு சொல்றாங்க. அப்ப டிஎன்ஏ வராதானே? டிஎன்ஏ ஆல்சோ மோனோசாக்கரைட்ஸ். 2-டிஆக்சி ரிபோஸ். 2-டிஆக்சி ரிபோஸ் ஆல்சோ நம்மளுக்கு வரும். ரிபோஸ்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா 2-டிஆக்சி ரிபோஸ் ஆல்சோ நம்மளுக்கு மோனோசாக்கரைட்ஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஓலிகோசாக்கரைட்ஸ். ஓலிகோசாக்கரைட்ஸ்ல யார் யார் வராங்க? ஓலிகோசாக்கரைட்ஸ்னா நம்ம அந்த காம்பவுண்ட்ஸ் நம்ம பிரிக்கும் போது நம்மளுக்கு மோனோசாக்கரைட்ஸ் தரணும். சுக்ரோஸ் உடைச்சிங்கன்னா குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ். மால்டோஸ் உடைச்சிங்கன்னா குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ். லாக்டோஸ் உடைச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ். தெரியலன்னா எழுதிக்கோங்க. மால்டோஸை உடைச்சிங்க அப்படின்னா குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ். நெக்ஸ்ட் லாக்டோஸை உடைச்சிங்க அப்படின்னா குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ். இதெல்லாம் நீட்ல கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பயாலஜில ஆல்சோ கேட்பாங்க, தெளிவா எழுதிக்கோங்க. சுக்ரோஸ் உடைச்சா என்னது? நம்மளுக்கு குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் கிடைக்கும். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாலிசாக்கரைட்ஸ்ல யார் யார் வருவாங்க? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்சிஆர்டி புக் பேசிஸ் ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன், கம்ஸ். இதை நம்ம டீடைல்டா ஸ்டார்ச் படிப்போம், செல்லுலோஸ் படிப்போம், அண்ட் கிளைகோஜன் டீடைல்டா படிப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி ஓலிகோசாக்கரைட்ஸ்ல சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸை டீடைல்டா படிப்போம். மோனோசாக்கரைட்ஸ்ல குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸை தெளிவா படிக்க போறோம். ஓகேங்களா? இது ஃபுல்லாமே இப்பதான் நம்மளுக்கு இப்போ பார்க்கறது ஃபுல்லாமே இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கார்போஹைட்ரேட் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 சுகர்ஸ். கார்போஹைட்ரேட்டை 2 சுகர்ஸா பிரிப்போம். ஒன்னு என்னது? ரெடியூசிங் சுகர்ஸ்னு ஒன்னு பிரிப்போம், இன்னொன்னு நான் ரெடியூசிங் சுகர்ஸ்னு பிரிப்போம். ரெடியூசிங் சுகர்ஸ்னா என்னது? நான் ரெடியூசிங் சுகர்ஸ்னா என்னது? ரெடியூசிங் சுகர்ஸ்னா ஃபெல்லிங் சொல்யூஷன் அண்ட் டோலன்ஸ் ரியேஜென்ட்ல ரெடியூஸ் ஆகும். ஃபெல்லிங் சொல்யூஷன் அப்படி டோலன்ட் ரியேஜென்ட் சொல்லக்கூடிய ரெடியூசிங் ஏஜென்ட்ல வந்து அது என்னவாகணும்? அந்த கார்போஹைட்ரேட் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினெட்லி அது ரெடியூசிங் சுகர். ரெடியூஸ் ஆகல அப்படின்னா அது என்னது? நான் ரெடியூசிங் சுகர். நான் ரெடியூசிங் சுகர்ல நம்ம என்சிஆர்டி புக் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா சுக்ரோஸ் இஸ் எ நான் ரெடியூசிங் சுகர். சுக்ரோஸ் என்னது? நான் ரெடியூசிங். சுக்ரோஸ் என்னது? நான் ரெடியூசிங் சுகர்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்லா மோனோசாக்கரைட்ஸுமே வந்து ரெடியூசிங் சுகர் தான். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் இஸ் எ ரெடியூசிங் சுகர். ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் இஸ் எ ரெடியூசிங் சுகர். ஓகேங்களா? ரிபோஸ் இஸ் எ ரெடியூசிங் சுகர். எல்லாமே ரெடியூசிங் சுகர்ஸ் தான். பட் நல்லா புரிஞ்சுக்கணும், ஓலிகோசாக்கரைட்ஸ்ல மால்டோஸ் அண்ட் லாக்டோஸ் ஆல்சோ ரெடியூசிங் சுகர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன சொன்னேன்? குளுக்கோஸ் இஸ் எ ரெடியூசிங் சுகர். எழுதிக்கணும். குளுக்கோஸ் எது ரெடியூசிங் சுகர்னு சொல்றேன், எழுதிக்கோங்க. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், மால்டோஸ், லாக்டோஸ். இது எல்லாமே என்னது? ரெடியூசிங் சுகர்ஸ். அப்ப நான் ரெடியூசிங் சுகர்ஸ் யாரு? சுக்ரோஸ். எக்ஸாம் தெளிவா எழுதி போட்டிருக்கேன், சைட் பை சைடு தெளிவா எழுதிக்கோங்க. நான் ரெடியூசிங் சுகர் வந்து சுக்ரோஸ், ரெடியூசிங் சுகர் வந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், மால்டோஸ், லாக்டோஸ். ஓகேங்களா? ஓகே, சுக்ரோஸ் இஸ் எ நான் ரெடியூசிங் சுகர், பட் மால்டோஸ், கேலக்டோஸ், சாரி லாக்டோஸ், கேலக்டோஸ் இல்ல லாக்டோஸ். லாக்டோஸ் இஸ் என்னது? நம்மளுக்கு சாரிப்பா,
மால்டோஸும் லாக்டோஸும் வந்து நம்மளுக்கு என்னதுப்பா ரெடியூசிங் சுகர்ஸ்ப்பா. நான் இங்கே நான் ரெடியூசிங் போட்டிருக்கேன். ஓகே, எழுதிக்கோங்க, தெளிவாக எழுதிக்கோங்க. சுக்ரோஸ் வந்து நான் ரெடியூசிங் சுகர்ஸ், பட் மால்டோஸ் லாக்டோஸ் வந்து என்னது ரெடியூசிங் சுகர்ஸ். ரெடியூசிங் சுகர்ஸ் தெளிவாக எழுதிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ பார்த்தது ரெண்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரோடக்ஷன்ஸ். பட் இன்ட்ரோடக்ஷன்ஸ்லேருந்து எக்கச்சக்கமான கொஷின்ஸ் இருக்குது. யார் ரெடியூசிங் சுகர்னு கேட்பாங்க, யார் நான் ரெடியூசிங் சுகர்ஸ்ன்னு கேட்பாங்க. மால்டோஸை பிரேக் பண்ணால் என்ன வரும், லாக்டோஸை பிரேக் பண்ணால் என்ன வரும், சுக்ரோஸை பிரேக் பண்ணால் என்ன வரும், ஓலிகோசாக்கரைட்ஸில் யார் வருவா, பாலிசாக்கரைட்ஸில் யார் வருவா, மோனோசாக்கரைட்ஸில் யார் வருவா, எக்ஸாம்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி மோனோசாக்கரைட்ஸை cannot be ஹைட்ராலிசிஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ராம்னோஸ்னுடைய ஃபார்முலாஸ் என்னது, ஆப்டிகலி ஆக்டிவா இல்லை ஆப்டிகலி இன்ஆக்டிவா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே அவங்க அதில் தெளிவாக கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான் வரும். ஓகேங்களா? கேட்பாங்க. இப்போ பார்த்தது ஃபுல்லாமே நம்ம என்னது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ராடக்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ லெசன்ஸ்குள்ளே போகலாமா? இப்போ தான் லெசன்ஸ்குள்ளே வரும். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ், ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன்ஸ் டீட்டெயில்டாக பார்த்தோம்னா ரெண்டாவது பார்ட் வீடியோவில் உங்களுக்கு கார்போஹைட்ரேட் ஃபினிஷ் ஆயிடும். ஓகேங்களா? ஓகேவாப்பா? ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் குளுக்கோஸ். ஒன்ஸ் a minute பா, ஒன்ஸ் a minute. ஓகேப்பா, குளுக்கோஸ். குளுக்கோஸ் அப்படிங்கிறது நேரம் ripened grapes also contains glucose in large amount. குளுக்கோஸ் எதுல இருந்துனே எடுக்கிறாங்க, கிரேப்ஸ்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதெல்லாம் ஜென்ரலான கொஷின்ஸ், அதெல்லாம் ஜென்ரல் கொஷின்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் நீட்ல கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். புக்ல கொடுத்துருக்கனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். குளுக்கோஸ் அக்கர்ஸ் ஃப்ரீலி இன் நேச்சர். ஃப்ரீயாகவும் இருக்கும் குளுக்கோஸ்ங்கிறது, ஃப்ரீலி நேச்சராகவும் இருக்கும், இல்லைனா கம்பைன்டு ஃபார்ம்ஸ் ஏதாச்சோட சேர்ந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சுக்ரோஸ். சுக்ரோஸ்ல என்ன இருக்கு, குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ். அப்ப அந்த குளுக்கோஸ் எதோட சேர்ந்துருக்கு, ஃப்ரக்டோஸோட சேரும்போது சுக்ரோஸ் ஃபார்மேட்ல கம்பைன்டு ஃபார்ம்ல இருக்கு. ஃப்ரீலி நேச்சர்னா குளுக்கோஸ் மட்டுமே தனியா இருக்கிறது. குளுக்கோஸ் மட்டுமே தனியா இருக்கிறது. கம்பைன்டு ஃபார்ம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸோட சேர்ந்து சுக்ரோஸ் ஃபார்ம்ல இருக்கு. அதே மாதிரி குளுக்கோஸ் இன்னொரு குளுக்கோஸோட சேர்ந்துச்சு அப்படின்னா மால்டோஸ் ஃபார்முக்கு ஆயிரும். குளுக்கோஸ் கேலக்டோஸ் ஃபார்ம்ல சேர்ந்துச்சுன்னா லாக்டோஸ் ஃபார்முக்கு ஆயிரும். ஓகேங்களா? அதான் கம்பைன்டு ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ். குளுக்கோஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எதை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சுக்ரோஸ். சுக்ரோஸ் ஃபார்முலா என்னது, C12H22O11 அப்படிங்கிறது சுக்ரோஸ்னுடைய ஃபார்முலா. அந்த சுக்ரோஸை ஹைட்ரோலைசிஸ், வாட்டர் போட்டாலே என்னது ஹைட்ரோலைசிஸ் பிரிய போகுதுன்னு அர்த்தம். அப்ப ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் அப்படின்னு கிடைக்குது. குளுக்கோஸ்க்கும் ஃப்ரக்டோஸ்க்கும் சேம் ஃபார்முலா தான், தெளிவா பாத்துக்கணும். குளுக்கோஸ்க்கும் ஃப்ரக்டோஸ்க்கும் என்னது சேம் ஃபார்முலா. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டார்ச் ஆர் செல்லுலோஸ். ஸ்டார்ச்சியாச்சும் இல்ல செல்லுலோஸையாச்சும் நீங்க பிரிக்கும் போது ஒன் அண்ட் ஒன்லி யார் தான் கிடைப்பா, குளுக்கோஸ் தான் கிடைக்கும். வெளில கிடைக்கிறது யாரு, குளுக்கோஸ் தான் கிடைக்கும். ஃப்ரக்டோஸ் எதுவும் கிடைச்சிடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்டார்ச் ஆர் செல்லுலோஸ் ஆர் கிளைகோஜன் ஆல்சோ. அப்ப ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன் இது எல்லாத்தையுமே நீங்க உடைச்சிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான குளுக்கோஸ் மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்கும். குளுக்கோஸ்ங்கிறது என்னது, மோனோசாக்கரைட்ஸ். அப்ப ஸ்டார்ச்சை நீங்க வந்து பிரேக் பண்ணாலும் சரி, இல்ல செல்லுலோஸை பிரேக் பண்ணாலும் சரி, இல்ல கிளைகோஜனை பிரேக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னதான் கிடைக்கும், குளுக்கோஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்பதான் நம்ம லெசன்ஸ்குள்ளே இந்த இதை வந்து என்சிஆர்டி புக்கவே நீங்க வச்சு சொல்லி தரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒவ்வொன்றுமே நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதனால வந்து நம்ம புக்கை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரும். ஓகேங்களா? ஓகே, இதுல இருந்து தான் இப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண போறோம். ஃப்ரக்டோஸ் வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம், தெளிவாக கேளுங்க. ஷார்ட் நோட்ஸ் ஆல்சோ நான் இதில் இண்டிகேட் பண்றேன். ஓகேங்களா? குளுக்கோஸ் இங்க பாரு, ஒவ்வொரு பாயிண்ட் புக் இருந்துச்சுன்னா புக் எடுத்து வச்சுக்கோங்க.
ஒவ்வொரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். குளுக்கோஸ் இஸ் எ aldohexose, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். aldohexose நீ பாயிண்ட். aldohexose இல்லைன்னா நான் ஹைலைட் கூட பண்ணிடுறேன்ப்பா. aldohexose, aldohexose is also known as dextrose, very very important. குளுக்கோஸ்ங்கிறது ஒரு aldohexose. aldo means aldehyde, hexose means மொத்தம் 6 கார்பன். ஓகேங்களா? இருங்க எழுதி காமிக்கிறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இதுல பார்க்க போறது ஒவ்வொன்றுமே நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இருங்க வரேன். CHO C C C C C, இதுல கடைசி C வந்து CH2OH. தெளிவா ஞாபகம். இப்ப நான் சொல்லி தரத புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் CHO. ஏன்னா எப்பயுமே நம்ம பேர் எப்படிதான் வைக்கணும், ஃபங்க்ஷனல் குரூப்ல இருந்தா பேர் வைக்கணும். அப்ப ஆல்கஹாலுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுமா, ஆல்டிகைடுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுமா? ஆல்டிகைடுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்போம். நம்ம ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது தெளிவா தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் கார்பன் ஆல்டிகைட், அப்ப ரெண்டாவது கார்பன் இவங்க, மூணாவது கார்பன், நாலாவது கார்பன், அஞ்சாவது கார்பன், ஆறாவது கார்பன். ஓகேங்களா? அப்ப ஆறாவது கார்பன் வந்துச்சா? ஓகே, இருங்க இப்போ பாருங்க, சைட்ல வரதை ஈஸியா சொல்லி தரேன். சைட்ல வரதை தெளிவா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வருது HOH. நெக்ஸ்ட் வருது அப்படியே ரிவர்ஸ்ல வரணும், HOH. நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபோர்த் கார்பன்லயும் ஃபிஃப்த் கார்பன்லயும் செகண்ட் கார்பனுக்கு எப்படி எழுதிங்கன்னா அதே மாதிரி எழுதிக்கணும். OH H. ஓகேவா? அப்ப இதுதான் குளுக்கோஸ் மாலிகூல். தெளிவா எழுதிக்கோங்க, இதுதான் குளுக்கோஸ் மாலிகூல்ஸ். ஓகேவா? குளுக்கோஸ் மாலிகூல். ஓகேவா? புரிஞ்சா? ஓகே. அப்ப அல்டோ மீன்ஸ் என்னது? ஆல்டிகைட். அல்டோ மீன்ஸ் என்னது? ஆல்டிகைட். ஆல்டிகைட் தான் என்னன்னு சொல்றீங்க? அல்டோ அப்படின்னு சொல்றீங்க. அல்டோ. மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? மொத்தம் 6 கார்பன் இருக்கு. சோ ஹெக்ஸ். ஆல்கஹால் ஐ மீன்ஸ் OH இருக்கு, ஓஸ். aldohexose, aldohexose. ஓகேங்களா? சோ அப்ப அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம்? டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். aldohexose டெக்ஸ்ட்ரோஸ்னு சொல்லலாம். எதனால இவ்வளவு பொறுமையா சொல்லி தரேன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், தெளிவா கவனிச்சுக்கோங்க. இட் இஸ் தி monomer of many of the larger carbohydrates, namely starch, cellulose is a monomer. அப்ப starch, cellulose is a polysaccharides. அந்த polysaccharides நீங்க உடைக்கும் போது எக்கச்சக்கமான மோனோமர் கிடைக்கும். அந்த மோனோமர்ங்கிறது என்னது? சிம்பிளஸ்ட் யூனிட். மோனோமர்ங்கிறது யாரு நம்மளுக்கு? சிம்பிளஸ்ட் யூனிட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோனோமர்ங்கிறது யாரு? சிம்பிளஸ்ட் யூனிட். சிம்பிளஸ்ட் யூனிட். ஓகேவா? புரிஞ்சா? அப்ப ஸ்டார்ச், செல்லுலோஸை நம்ம பிரேக் பண்ணும்போது எக்கச்சக்கமான மோனோமர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களா? அந்த மோனோமர் யாரு? குளுக்கோஸ். குளுக்கோஸ். அப்ப ஸ்டார்ச், செல்லுலோஸ் அண்ட் அதர் கிளைகோஜன்ஸ் எல்லாத்தையும் உடைக்கும் போது என்ன கிடைக்கும்? குளுக்கோஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இட் இஸ் probably the most abundant organic compound on earth. It was assistant the structures given below. அதெல்லாம் கொடுக்கலாம். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? மாலிகுலர் ஃபார்முலா. குளுக்கோஸ்னுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்னது? C6H12O6. ஓகேங்களா? குளுக்கோஸினுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்னது? C6H12O6. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. on prolonged heating with HI it forms N-hexane. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதான் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஷார்ட் ஃபார்முக்கு எழுதிக்கணும். ஓகேங்களா? அப்ப குளுக்கோஸ் பிளஸ் HI இது ரெண்டும் சேர்ந்துச்சு, அதை ஹீட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஹீட்டிங் சிம்பிள் என்ன? அதை ஹீட் பண்ணா என்ன கிடைக்கும்? N-hexane கிடைக்கும். N-hexane கிடைக்கும். சிம்பிளா எழுதி வச்சுக்கிறதுனா இப்படிதான் எழுதி வச்சுக்கலாம். குளுக்கோஸ் பிளஸ் HI in the presence of heat to forms N-hexanes. ஓகேங்களா? N-hexanes கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் செயின் ஃபார்ம். ஓகேங்களா? இதை ஒன் டைம்ஸ் நீட்ல கேட்டிருக்காங்க, தெளிவா படிச்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. குளுக்கோஸ் ரியாக்ட் வித் ஹைட்ராக்சில் அமைன் டு ஃபார்ம்ஸ் ஆக்சைன்ஸ். ஆல்டிகைட் கீட்டோன்ஸ் நம்ம முடிச்சாச்சு. ஆல்டிகைட் கீட்டோன்ஸ் நீங்க தரவா இருந்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே தெளிவா தெரியும். அப்ப ஹைட்ராக்சில் அமைன்ஸ் ஃபார்ம்ல என்னப்பா சொல்லியிருக்கேன் நானு? ஹைட்ராக்சில் அமைன்ஸ்னுடைய ஃபார்ம்ல என்ன சொல்லியிருக்கேன்? ஆல்டிகைட் கீட்டோன்ஸ்ல NH2OH. NH2 என்னது? OH, ஹைட்ராக்சில் அமைன். அப்ப ஹைட்ராக்சில் அமைன் ஆல்டிகைட்ஸ்ல வருதுன்னா குளுக்கோஸ்ல என்ன மாலிகுல் பிரசன்ஸ் ஆயிருக்கு? ஆல்டிகைட் குரூப் பிரசன்ஸ் ஆயிருக்கு. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டிகைட் எப்படி எழுதலாம்? ஆல்டிகைடை மட்டும் தனியா எடுத்து எழுதுறேன். ஆல்டிகைடை இப்படி எழுதலாமா? இப்படி எழுதலாமா? மிச்ச குரூப் செகண்ட் கார்பன்லாம் கீழே இருக்கு, அப்படியே கீழே CCன்னு இருக்கு. ஓகேவா? அப்ப ஹைட்ராக்சில் அமைன் இதோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன வரும்?
ஹைட்ராக்சில் அமீன் எப்படி ரியாக்ட் பண்ணும்? ஆல்டிஹைடோட ரியாக்ட் பண்ணுதுன்னா வாட்டர் வெளியில போகணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இங்க வரேன் H2OH. அப்போ வாட்டர் வெளில போகணுமா? அப்ப இது அப்படியே வெளில போயிருமா? வெளில போயிடுச்சுன்னா எப்படி குரூப் ஃபார்ம் ஆகும்? CH டபுள் பாண்டு NOH. ஆல்டிகேட் குரூப் இதுக்கு படிச்சிருக்கணும். ஆல்டிகேட் தெளிவா தெரியணும். ஓகேங்களா? இங்க ஃபார்ம் ஆயிருக்கா? ஃபார்ம் ஆயிருக்கா? CH டபுள் பாண்டு NOH ஃபார்ம் ஆயிருக்கா? ஆல்டிகேட் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க குளுக்கோஸ் படிக்கணும் தேவையில்லை. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கு பேர் என்னதுப்பா? ஆக்சிம் மாலிகுல். ஹைட்ராக்சில் வந்தா என்ன மாலிகுல் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கேன்? ஆக்சிம். ஓகேங்களா? அப்ப தெளிவா தெரியணும். குளுக்கோஸ் ஹைட்ராக்சைல் அமீனோட செஞ்சுன்னா ஆக்சிம் ஃபார்ம் ஆகும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்ப குளுக்கோஸ் வந்து ஹைட்ரஜன் சயனைடோட ரியாக்ட் ஆகுது. ஹைட்ரஜன் சயனோட ரியாக்ட் ஆனா என்ன வெளில கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆல்டிகேட்ல தான் படிச்சிருக்கோம். சயனோஹைட்ரின். சயனோஹைட்ரின். சயனைடு எப்படிப்பா அங்க வந்து ரியாக்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். சயனைடு வந்து எப்படி ரியாக்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஆல்டிகேட் குரூப் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆல்டிகேட் குரூப் எடுத்துக்கிறேன். ஹச் இருக்குமா? இங்க ரிமைனிங் குரூப்ஸ்லாம் வந்து ஃபில் அப் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ்? ஆக்சிஜன் இஸ் ஏ நெகட்டிவ், கார்பன் இஸ் ஏ பாசிட்டிவ். ஓகேவா? ஓகே. HCnல யாரு? HCnல Cn is a negative, H is a positive. So எப்படி ஃபார்ம் ஆகும்? அப்ப HCOHCN அப்படின்னு சேரும். கீழே ரிமைனிங் குரூப்ஸ்லாம் வரும். வந்துருச்சா இங்க குரூப்ஸ் தெளிவா வந்திருக்கா? CH CN OH வந்திருக்கா? ஆல்டிகைடு தெளிவா தெரிஞ்சுன்னா இந்த குளுக்கோஸ் அப்படிங்கிற டாபிக்கே ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப ஹைட்ரஜன் சயனைனோட சேரும்போது என்ன கிடைக்குது கைக்கு? சயனோஹைட்ரின் கிடைக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹைலைட் பண்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் தெளிவா கவனிங்க. ஓகே. Glucose get oxidized to 6 carbon carboxylic acid gluconic acid. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ப்பா. பேசிக்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஒரு பிரைமரி ஆல்கஹால் பிரைமரினா எப்படி இருக்கணும்? CH2OH இருக்கணும். முன்னாடி 6 குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு பிரைமரி ஆல்கஹால் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா என்ன வரணும்? ஃபார்ம் ஆயிருக்கணும். ஆல்டிகைடு வரணும்னு சொல்லியிருக்கேன். அதே ஆல்டிகைடு உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா எது ஃபார்ம் ஆகணும்னு சொல்லியிருக்கேன்? ஆசிட் வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இங்க குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய காம்பவுண்ட் யாருப்பா? ஆல்டிகைட் காம்பவுண்ட். அப்ப அந்த ஆல்டிகைடு வந்து ஆக்சிடைஸ்டு ஆகுது. ஆக்சிடைஸுக்கு எதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்? புரோமின் வாட்டரை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த புரோமின் வாட்டருங்கிறது யாரு? மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப இந்த மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய Br2 வாட்டர், ஐ மீன்ஸ் புரோமின் வாட்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா Br2 பிளஸ் வாட்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா புரோமின் வாட்டர்னு சொல்லலாம். தெரியலன்னா எழுதி வச்சுக்கோங்க. அப்ப அந்த மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அப்ப ஆல்டிகைடு என்னவா ஆக்சிடைஸ் ஆக போகுது? ஆசிடா ஆக்சிடைஸ் ஆகணும். அப்ப அந்த ஆல்டிகைடு என்னவா மாறி இருக்கு? ஆசிடா மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு? ஆசிடா மாறிடுச்சு. வேற ஒண்ணுமே கிடையாது. ஆசிடா மாறிடுச்சு. இதுக்கு பேரு தான் என்னதுப்பா? இந்த ஆசிடுக்கு பேரு தான் என்னது? குளுக்கோனிக் ஆசிட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெளிவா எழுதிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் தான் முக்கியம். அப்ப ஒரு குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா அது குளுக்கோனிக் ஆசிட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெளிவா எழுதிக்கோங்க. ஓகேங்களா? புரிஞ்சாப்பா? ஓகே 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 ஓகேடாப்பா. ஓகே. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட்ல அசிட்டிலேஷன்னா மொத்தம் 2 பேர் இருப்பாங்க. ஃப்ரிடல் கிராஃப்ட் அசிட்டிலேஷன். ஓகேங்களா? அல்கைலேஷன் படிச்சிருக்கோம் நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ்ல. அதுல அசிட்டிலேஷன் சாரிப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எங்க வரேன்? அசிட்டிலேஷன்ல மொத்தம் 2 பேர் வச்சிருக்கோம். ஒன்னு யாரு? ஆசிட் குளோரைடுன்னு சொல்லுவோம். இது ஆல்சோ அசிட்டிலேஷன்ல வருவாங்க. இன்னொன்னு வந்து ஆசிட் ஆன்ஹைட்ரேட். இந்த இடத்துல எதை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆசிட் ஆன்ஹைட்ரேட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல எப்படின்னு இங்க ரியாக்ஷன் நடந்திருக்கு. 178 ஓகேங்களா? 170. ஓகேவா? அப்ப எப்படி இந்த குளுக்கோஸோட ரியாக்ட் பண்ணிருக்காங்க? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெளிவா இங்க சைடுல எழுதி போடுறேன் பாருங்க. CHO மொத்தம் இங்க எத்தனை CHOH இருக்குப்பா? ஃபார்ம்ஸ் இங்க பாருங்க. இங்க CHOH ஒரு CHOH,
COHH ரெண்டாவது, மூணாவது, நாலாவது. இது எல்லாத்தையும் காமனா எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா, நான் காமனா எப்படி எழுதிக்கிறேன்னா CHOH அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4ன்னு போட்டுக்கிறேன். கீழே யார் பெண்டிங் இருக்கா? CH2OH. புரிஞ்சா? ஓகே. இப்போ இதோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆன்ஹைட்ரஸோட ரியாக்ட் பண்றேன். என்ன ஃபார்முலா? CH3 CO O CO CH3. நான் பொதுவா சொல்லியிருக்கேன் ஆன்ஹைட்ரேட்ஸ் எப்படிப்பா உடையும், ஆன்ஹைட்ரேட்ஸ் எப்படி உடையும் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். தெளிவா கவனிங்க. ஒன்னு பாசிட்டிவ் இன்னும் நெகட்டிவ் ஆகும். CO1 வந்தாலே பாசிட்டிவ், CO1 வந்தா என்னன்னு சொல்லியிருக்கேன்? நெகட்டிவ்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்போ எப்படின்னே ஃபார்ம் ஆகும். இந்த பார்ட்டை மட்டும் நான் தெளிவா எடுத்து எழுதிக்கிறேன். ஏன்னா வந்து இடம் பத்தல, தெளிவா நான் எழுதிக்கிறேன். கீழே எழுதுறேன் பாருங்க. CHOH மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? 4 பேர் இருக்காங்க. அதே மாதிரி CH2OH இருக்கு. இதுல H பாசிட்டிவ், இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லா நெகட்டிவ். இங்க H பாசிட்டிவ், இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லா நெகட்டிவ். அப்ப எப்படின்னே ஃபார்ம் ஆவாங்க? தெளிவா பாரு, தெளிவா பாரு. நெகட்டிவ் பாசிட்டிவோட போய் சேரணும், பாசிட்டிவ் நெகட்டிவோட போய் சேரணும். அப்ப CHO பாசிட்டிவோட போய் சேரணும். CH3 சாரி COCH3. இந்த டேர்ம் இதோட போய் சேரணும். ஓகேவா? வந்துருச்சா? மொத்த 4 பார்ட் வந்துருச்சா? நெக்ஸ்ட் CH2O நெகட்டிவோட போய் பாசிட்டிவ் சேரணும். ஸோ COCH3. அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலதான் யார் வரா? ஆல்டிகைட் வரா. புரிஞ்சா? இப்ப பாருங்க, தெளிவா சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, CHO COCH3, CH2O COCH3. புரிஞ்சாப்பா தெளிவா? இதுதான் பண்ணியிருக்காங்க. அப்ப இது முக்கியமா பேஸா யார் இருக்காங்க? ஆல்டிகைட் கீட்டோன்ஸ். தெளிவா தெரிஞ்சுன்னா நீங்க இதை படிக்கணும்னு தேவையில்லை. ஆல்டிகைட் கீட்டோன்ஸ் அதுக்கு தெளிவா தெரியணும் உங்களுக்கு. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்டிகைட் கீட்டோன்ஸ் தெரியாம நீங்க இந்த லெசன்ஸ்க்கு வாரீங்க அப்படின்னா கொஞ்சம் தடுமாற்றமா தான் இருக்கும். படிக்கல அப்படின்னா போய் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 6th பாயிண்ட். ஆன் ஆக்சிடேஷன் வித் நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லியிருக்கோம் ஆல்டிகைட் கீட்டோன்ஸ்ல. ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லியிருக்கோம். குளுக்கோஸ் ஆஸ் வெல் அஸ் குளுக்கோனிக் ஆசிட் எனிவே இருந்தாலும் நம்ம அங்க போட்ட புரோமின் வாட்டர் என்னதுப்பா? புரோமின் வாட்டர் உள்ளுக்குள்ள போட்டனாலதான் அந்த குளுக்கோஸ் என்னவா மாதிரி இருக்குது? குளுக்கோனிக் ஆசிடா மாதிரி இருக்கு. அப்ப அந்த புரோமின் வாட்டர் என்னது நம்மளுக்கு? மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். என்னது? மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பட் இங்க நம்ம போடக்கூடிய HNO3 நைட்ரிக் ஆசிட்ங்கிறது என்னது? ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேங்களா? ஓகே. அப்ப நம்மளுக்கு நல்லா கவனிங்க, அந்த ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை நம்மளுக்கு போட்டோன்னே என்ன கிடைக்குது அப்படிங்கிறது தெளிவா பண்ணுங்க. தெளிவா பாருங்க. சாக்ரிக் ஆசிட், டைகார்பாக்சாலிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய சாக்ரிக் ஆசிட் கைக்கு கிடைக்குது. என்ன கிடைக்குது? நைட்ரிக் ஆசிட் போட்டா என்ன கிடைக்குது? சாக்ரிக் ஆசிட் கிடைக்குது. அப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்க ஆல்டிகைடா ஆக்சிடேஷன் பண்ணாலும், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் மீன்ஸ் என்னது? ஆக்சிடேஷன் பண்ணணும். அப்ப ஆல்டிகைட் ஆக்சிடேஷன் பண்ணா என்னது? ஆசிட். அதே பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணாலும் என்னது? ஆசிட். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். தெளிவாக கவனிச்சுக்கணும், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏன்னா இப்பதான் சொன்னீங்க ஆல்டிகைட் மட்டும்தான் இப்ப புரோமின் வாட்டர்னால வந்து மாறுச்சு அப்படின்றீங்க. அப்ப கீழே வந்து பிரைமரி ஆல்கஹால் இருக்கே, அது மாறாதான்னு கேட்டீங்கன்னா அது மாறுச்சு அப்படின்னா ஆல்டிகைடா மாறிடும். அது மாறுச்சுன்னா என்ன மாறிடும்? ஆல்டிகைடா மாறிடும். அப்படி ஒரு காம்பவுண்டே நமக்கு கிடையாது. ஸோ புரோமின் வாட்டர் போடும்போது ஆல்டிகைட் குரூப் மட்டும் என்னவா மாறுது? ஆசிட் குரூப்பா மாறுது. ஓகேங்களா? பட் இங்க HNO3ல பாருங்க, ஆல்டிகைட் குரூப் வந்து ஆசிடா மாறுது. பிரைமரி ஆல்கஹால்னு சொல்லக்கூடிய CH2OH வந்து என்னவா மாறுது? ஆசிடா மாறுது. ஓகேங்களா? ஆசிட் ஆசிட். ஓகேங்களா? இது ஒரு ஆசிட், இது ஒரு ஆசிட். ஸோ இதுதான் டைகார்பாக்சாலிக் ஆசிட் சொல்லக்கூடிய சாக்ரிக் ஆசிட். ஓகேங்களா? ஓகே. இப்போ குளுக்கோனிக் ஆசிட் என்ன ஃபார்முலா பாத்தீங்க? ஒரே ஒரு COOH தானே பாத்தீங்க? அந்த COOH அப்படியே வந்துடுது இங்க. நெக்ஸ்ட் இந்த பிரைமரி ஆல்கஹால் மட்டும் என்னவா மாறிடுது? ஆசிடா மாறிடுது. ஓகேங்களா? ரிவர்ஸ் ரியாக்ஷன். இது இப்படி போட்ட ரியாக்ஷன், இது இப்படி போட்ட ரியாக்ஷன். புரிஞ்சா? ஓகேவா? அப்ப எதனால இந்த இடத்துல ரெண்டுமே ஆசிடா மாறதுக்குரிய ரீசன் HNO3 இஸ் a strongest acid, strong oxidizing agent, strong oxidizing agent. ஓகேவா? தெளிவா புரிஞ்சா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் இதோட 6th பாயிண்ட் முடிச்சு. இந்த 6 பாயிண்ட்டும் ஒன்னு இம்பார்ட்டன்ட். குளுக்கோஸ் HAயோட ரியாக்ட் பண்ணும்போது வெளியில என்ன வருது? என்ஹெக்சின் கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
குளுக்கோஸ் ஹைட்ராக்சைல் அமைனோட வெளியில வரும்போது ஆக்சின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. குளுக்கோஸ் HCN-ஓட ரியாக்ட் பண்ணும்போது சயனோஹைட்ரின் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்குது. குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் ஆகுது, மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய புரோமின் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன வெளியில கிடைக்குது, குளுக்கோனிக் ஆசிட் கிடைக்குது. அதே குளுக்கோஸ் வந்து அசிடிக் ஆன்ஹைட்ரஸோட சேரும்போது என்ன வருதுன்னா வெளியில காம்பவுண்ட் என்ன வருது, குளுக்கோஸ் பென்டாசிட்டேட்டா வருது. இது பேர் என்னது, இது பேர் என்னது, குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட், குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட்டா வருது. 6th பாயிண்ட்ல என்ன வருது, குளுக்கோஸ் ஆர் குளுக்கோனிக் ஆசிட் ரெண்டுமே ஆக்சிடேஷன் ஆச்சு அப்படின்னா சாக்ரிக் ஆசிட் கிடைக்குது. ஆக்சிடேஷன் ஆகிறதுக்கு போடக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாரு, நைட்ரிக் ஆசிட். தெளிவா புரிஞ்சா? 6 பாயிண்ட்டுமே சிம்பிளா முடிஞ்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஃப்ரக்டோஸ். ஓகேங்களா? இந்த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னா பேர் வைக்க போறோம். எப்படி இதுக்கு வந்து ஆல்ஃபாவா பீட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு, குளுக்கோஸ்லேயே 2 வகை குளுக்கோஸ் இருக்கு. ஒன்று ஆல்ஃபா குளுக்கோஸ், இன்னொன்று பீட்டா குளுக்கோஸ் அப்படின்னு 2 வகை குளுக்கோஸ் இருக்கு. அது வந்து கிளாக் வைஸ்ல சுத்துமா இல்லை ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். ஓகே, இதுல ஒவ்வொரு பாயிண்ட் தெளிவா வச்சு. குளுக்கோஸ் இஸ் கரண்ட்லி நேம்ட் அஸ் டி பாசிட்டிவ் குளுக்கோஸ். அப்போ குளுக்கோஸ் இப்போதைக்கு நம்ம என்னன்னு பேர் வச்சிருக்கோம், டி பாசிட்டிவ் குளுக்கோஸ்னு வச்சிருக்கோம். டி பாசிட்டிவ் குளுக்கோஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேண்ணே, டினா என்னது தெளிவானே வச்சுக்கோ. டி மீன்ஸ் கான்ஃபிகுரேஷன்ஸ். D means dextrorotatory. Dextrorotatory means என்னது, clockwiseல சுத்துதுன்னு அர்த்தம். லைவோ-ரொட்டேட்டரி அப்படின்னா என்னது, ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. அது நம்ம வந்து ஹாலோ ஆல்கைன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ்ல நம்ம படிப்போம். அப்ப டெக்ஸ்ட்ரோரோட்டேட்டரி மீன்ஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தும். அதே டீங்க்கு பதிலா எள்ளு போட்டிருந்தாங்க, லைவோ ரொட்டேட்டரின்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தும். அப்ப இப்போதைக்கு இந்த குளுக்கோஸ்னுடைய பேர் என்னது, டி பாசிட்டிவ் குளுக்கோஸ். டி பிளஸ் குளுக்கோஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நீட்ல கேட்பாங்க. குளுக்கோஸ்க்கு பேர் என்னது, டி பாசிட்டிவ் குளுக்கோஸ். ஓகே, டி பிஃபோர் தி நேம் ஆஃப் குளுக்கோஸ் ரெப்ரசன்ட்ஸ் கான்ஃபிகுரேஷன்ஸ். டி எதை குறிக்குது, கான்ஃபிகுரேஷனை குறிக்குது. Whereas positive represent dextrorotatory nature of the molecule. Molecule என்னது, dextrorotatory. It should be remembered that D and L have no relation with the optically active of the compound. They are also not related to letter D and L. The meaning D and L notation as follows. ஓகேங்களா? ஓகே, இந்த 3 பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், the letter D and or L before the name of any compound indicate relative configuration of a particular stereoisomer of a compound. Very very important. D Lங்கிறது என்னது, அதனுடைய கான்ஃபிகரேஷன் சொல்றோம். அது கிளாக் வைஸ்ல சுத்தினா அது டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தினா அது லைவோ ரொட்டேட்டரி அப்படிங்கிற அதனுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த கார்போஹைட்ரேட். இந்த பாயிண்ட்ல இருந்து பாருங்க, in the case of carbohydrates this refers to their relation with a particular isomer of glyceraldehyde. glyceraldehydeோட இந்த கார்போஹைட்ரேட் ஒத்து போறனால தான் இதுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க. எப்படின்னே சொல்றீங்க, சிம்பிளா சொல்றேன். இவ்வளவு பெரிய பேராஸ் கொடுத்துருப்பாங்க, இவ்வளவு பெரிய பேராஸ் தேவை கிடையாது. பட் நான் சிம்பிளா சொல்றேன், தெளிவா கவனிங்க. glyceraldehyde ஃபார்முலா என்னது, CHO COH H CH2OH. இதுதான் glyceraldehyde. இதான் என்னது, glyceraldehyde. ஓகேங்களா? அப்ப இந்த glyceraldehydeக்கும் இந்த குளுக்கோஸ்க்கும் என்னன்னே ஒரு ரிலேஷன் இருக்கு. இங்க பக்கத்துல நான் குளுக்கோஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் எழுதுறேன். இங்க ஆல்டிஹைட், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன். சிக்ஸ்த் கார்பன்ல CH2OH. செகண்ட் கார்பன் எப்படி எழுதணும், HOHன்னு எழுதணும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் யாரு, தேர்ட் கார்பனுக்கு எழுதணும், OHHன்னு எழுதணும். ஃபோர்த் கார்பனுக்கு எப்படி எழுதணும், செகண்ட் கார்பனுக்கு என்ன எழுதுனீங்களோ அதே மாதிரி எழுதணும், HOH. ஃபோர்த் கார்பன் ஆல்சோ, ஃபிஃப்த் கார்பனுக்கு ஆல்சோ அதே. ஓகே, இதுக்கு என்னென்ன ரிலேஷன் நல்லா கவனிங்க. கிளிசரால்டிஹைட் வெரி வெரி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன். கிளிசரால்டிஹைடினுடைய இந்த பார்ட்டை பாருங்க எப்படி இருக்கு, பேஸ் பார்ட். கிளிசரால்டிஹைடினுடைய பேஸ் பார்ட் என்னது, சி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் H, ரைட் ஹேண்ட் சைடில் OH, கீழே பாட்டம்ல CH2OH. அதே மாதிரி குளுக்கோஸ்னுடைய பேஸ் பார்ட்டை பாருங்க,
ரெண்டுமே சிமிலரா இருக்கும் பாருங்க. குளுக்கோஸினுடைய பேஸ் பார்ட்டை பாருங்க, ரெண்டுமே சிமிலர். அப்ப சிக்கு இங்கே லெஃப்ட் சைட்ல ஹச், ரைட் சைட்ல OH, பாட்டம்ல CH2. அப்ப இந்த ரெண்டினுடைய பேஸ் பார்ட்டும் சிமிலரா ஒத்து போறனால கிளிசரால்டிகைடினுடைய என்ன கான்ஃபிகரேஷனோ அதே சேம் கான்ஃபிகரேஷன் தான் நம்மளுக்கு குளுக்கோஸ்க்கும் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க பாருங்க, தெளிவா கவனிங்க. அதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன். பாசிட்டிவ் ஐசோமர் ஆஃப் கிளிசரால்டிகைடு deconfiguration. பாசிட்டிவ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், clockwise. clockwise-நாலே dextrorotatory அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். It means that when its structural formula is written on paper following specific ஏன்னா யாரும் வந்து அந்த சொல்யூஷனுக்குள்ள போய் தலையை விட்டு பார்க்கல, இது வந்து கிளாக் வைஸ்ல சுத்துது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துதான்னு பார்க்கல. எல்லாருமே அதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வச்சு தான் நம்ம எல்லாருமே கன்க்ளூஷன் பண்ண முடியும். இப்போ ஒரு மாலிகுல் கரையுது அப்படின்னா அதுக்குள்ள போய் மைக்ரோஸ்கோப்பை வச்சு அது எந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படிங்கிற தலையை விட்டா பாக்குறாங்க கிடையாது. அதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை எடுத்துக்கிறாங்க, எடுத்து இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா சிமிலரா இருக்கா, அப்ப இதுக்கும் அதே சேம் நேம் தான் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்துருவாங்க. ஓகேவா? அது இந்த பாயிண்ட்டுக்கு வாங்களேன், தெளிவா இருக்கும் பாருங்க. இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. Okay, for assigning the configurations of monosaccharides, it is the lowest asymmetric carbon atom. Asymmetric, lowest asymmetric means என்னது, பேஸ்ல இருக்கக்கூடிய கார்பனை சொல்றாங்க. எந்த கார்பன் அப்படின்னு கேட்க கூடாது, இந்த கார்பனை சொல்றாங்க. பேஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் எது, இந்த கார்பன். லோயஸ்ட்னா இதுதான் லோயஸ்ட். asymmetric கார்பன் மீன்ஸ் என்னது, இந்த கார்பனை சுத்தி என்னன்னு சொல்லியிருக்கேன், 4 டிஃபரெண்ட் குரூப் இருக்கணும்னு சொல்லியிருக்கேனா, இது ஒரு குரூப்பா, இது ஒரு குரூப்பா, இது ஒரு குரூப். இங்க OHங்கிறது என்னது, ரெண்டாவது குரூப். இங்க CH2OHங்கிறது என்னது, மூணாவது குரூப். இங்க Hங்கிறது என்னது, நாலாவது குரூப். அப்ப இந்த கார்பனை சுத்தி 4 குரூப்புமே டிஃபரெண்டா இருக்கனால asymmetric, lowest asymmetric carbon atomனு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, தெளிவாக கவனிங்க. which is compared as in positive glucose OH on lowest asymmetric carbon is on the right side. ரைட் சைட்ல வருது. OH வந்து எங்க வருது, ரைட் சைட்ல வருது. அதே கம்பேரபிள் பாருங்க, கம்பேரபிள் டு பாசிட்டிவ் கிளிசரால்டிகைடு, அதுக்கும் எங்கிட்ட தான் வருது, அதுக்கும் எங்கிட்ட தான் வருது, ரைட் ஹேண்ட் சைட்ல தான் OH வருது. அப்ப கிளிசரால்டிகைடினுடைய ரைட் சைட்லயும் OH தான் வருது, குளுக்கோஸினுடைய ரைட் ஹேண்ட் சைட்லயும் OH தான் வருது. கிளிசரால்டிகைடினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல H வருது, கிளிசரால்டினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து H வருது. கிளிசரால்டிகைடினுடைய பாட்டம்ல வந்து CH2OH வருது, குளுக்கோஸினுடைய பாட்டம்லயும் CH2OH வருது. ஸோ ரெண்டினுடைய பீஸும் சேமா இருக்கனால இதுக்கு வந்து சேம் நேம் வச்சுறாங்க. அப்ப டி பாசிட்டிவ், தெளிவாக வச்சுக்கோ, டி பாசிட்டிவ் கிளிசரால்டிகைடுன்னு இதுக்கு எப்படி பேர் இருக்கோ சேம் அதே தான் டி பாசிட்டிவ் குளுக்கோஸ். டி பாசிட்டிவ் குளுக்கோஸ் ரெண்டினுடைய பேஸ் எப்படி இருக்கு, சிமிலர். ரெண்டினுடைய பேஸ் எப்படி இருக்கு, சிமிலர். படிக்கணும்னு தேவை கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுல இந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அசர்ஷன் ரீசன் ஆர் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் glucose and glyceraldehyde is written in that way. The most oxidized carbon in this case of aldehyde is at the top. Very very important ஆன பாயிண்ட். ஸ்டேட்மெண்ட் ஆர் அசர்ஷன் ரீசன்ல அப்படியே கேட்பாங்க. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேப்பா. அப்ப புரிஞ்சா எப்படி பேர் வச்சிருக்காங்கன்ட்டு ஒண்ணுமே கிடையாது. கிளிசரால்டிகைடினுடைய பேஸும் குளுக்கோஸினுடைய பேஸும் சேமா இருக்கிறனால OH வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வருது, குளுக்கோஸினுடைய OHும் ரைட் ஹேண்ட் சைட்ல வருது. ஸோ ரெண்டுக்குமே சேம் நேம் தான். அப்ப டி பாசிட்டிவ் குளுக்கோஸ் அப்படிங்கிறது வச்சாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். இதை முடிச்சுட்டு ஃப்ரக்டோஸ் பார்த்தோம்னா இந்த லெக்சர் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? வீடியோ எதுவும் லென்த்தா போகுதுன்னு கோச்சுக்காங்க, ஏன்னா நம்ம தெளிவாகவும் பார்த்துடலாம். ஓகேங்களா? 43 மினிட்ஸ் கிட்ட தான் ஆகுது. ஓகே, ஓகேப்பா. சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். சைக்ளிக்னா என்னன்னா, நார்மலா அந்த சைக்ளிக்ல ஒரே ஒரு ஆட்டம் வந்து சேம் போத் கார்பன்ஸ்க்கு வந்து காமனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதை இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன் கேசஸ் பார்த்தலாம். இது ஃபுல்லாக என்னது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட்டே கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே. டிஸ்பைட் ஹேவிங் அண்ட் ஆல்டிகைட் குரூப்ஸ் குளுக்கோஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. குளுக்கோஸ் டஸ் நாட் கிவ் சிஃப் பேஸ். சிஃப் பேஸ் தராது. சிஃப் டெஸ்ட். சிஃப் டெஸ்ட் யார் தருவாங்க, ஆல்டிகைட்ல ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. சிஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது யாரு தருவாங்க, பிரைமரி அமைன்ஸ். பிரைமரி அமைன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு என்னத்த தரும், சிஃப் டெஸ்ட் தரும். என்ன தரும், சிஃப் டெஸ்ட் நம்மளுக்கு தரும். ஓகேங்களா? அப்ப குளுக்கோஸ் டட் நாட் கிவ்ஸ் சிஃப் டெஸ்ட்னா குளுக்கோஸ் வந்து பிரைமரி அமைனோட ரியாக்ஷன் பண்ணாதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். குளுக்கோஸ் வந்து பிரைமரி அமைனோட ரியாக்ஷன் பண்ணாது.
அதனால தான் நம்மளுக்கு சீஃப் டெஸ்ட் தராது அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும். இட் டஸ் நாட் ஃபார்ம்ஸ் தி ஹைட்ரஜன் சல்ஃபைடு அடிஷன் ப்ராடக்ட். ஹைட்ரஜன் சல்ஃபைடு அடிஷன் ப்ராடக்ட்ங்கிறது என்னதுப்பா? சோடியம் பைசல்ஃபேட்னு சொல்லி நம்ம அங்க பார்த்தோம் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஆல்டிகேட் கீட்டோன்ஸ்ல அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்காது. அப்ப குளுக்கோஸ் வந்து சோடியம் பைசல்ஃபேட்டுங்கள் கூடிய அந்த சோடியம் பைசல்ஃபேட்டோட ரியாக்ஷன் நடந்து ஹைட்ரஜன் சல்ஃபேட் அடிஷன் ப்ராடக்ட் நம்மளுக்கு தராது. வெரி வெரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நெக்ஸ்ட், பென்டா அசிட்டேட் ஆஃப் குளுக்கோஸ். இப்போ நம்ம பார்த்தோம்ல, அசிடிக் ஆன்ஹைட்ரைடோட ரியாக்ஷன் வந்து என்ன தருது? குளுக்கோஸ் பென்டாசிட்டேட். இந்த பென்டாசிட்டேட் வந்து ஃபர்தரா ரியாக்ஷன் நடக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. டு நாட் ரியாக்ட் வித் ஹைட்ராக்சில். அந்த பென்டா அசிட்டேட், குளுக்கோஸ் பென்டாசிட்டேட் வந்து என்ன பண்ணாது? ஹைட்ராக்சில் அமைனோட ரியாக்ஷன் பண்ணாது. ஹைட்ராக்சில் அமைனோட ஃபார்ம் என்னது? NH2OH. அப்ப குளுக்கோஸ் வெரி வெரி சிம்பிளா எழுதிக்கோங்க. குளுக்கோஸ் ஆசிட் ஆன்ஹைட்ரேட், ஏன்னா என்னது? ஆசிட் ஆன்ஹைட்ரேட்டோட ரியாக்ஷன் நடந்து குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட் தரும். பென்டா அசிட்டேட்டை தரும். பட் இந்த குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட் வந்து ஹைட்ராக்சல் அமைன் சொல்லக்கூடிய NH2OH ரியாக்ஷன் நடக்காது, நடந்து ப்ராடக்ட் தராதுன்னு சொல்லிட்டான். நடந்து ப்ராடக்ட் தராதுன்னு தெளிவா சொல்லிட்டான். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், குளுக்கோஸ்க்கு எவ்வளவு பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட். மொத்தம் குளுக்கோஸ்க்கு மொத்தம் 2 டிஃபரெண்ட் கிறிஸ்டலைன் ஃபார்ம்ஸ் இருக்குப்பா. ஒன்னு யாரு? ஆல்பா ஃபார்ம்ஸ், இன்னொன்னு வந்து என்னது? பீட்டா ஃபார்ம்ஸ் சொல்லி 2 பேர் இருக்காங்க. ஆல்பா ஃபார்ம்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் பாருங்க, தெளிவா கவனிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்பா ஃபார்ம்ஸ் ஆஃப் குளுக்கோஸ்ங்கிறது கிறிஸ்டலைசேஷன் ஃப்ரம் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்பாங்கிறது கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ் 303 கெல்வின்ல இருக்கும். அதே பீட்டா ஃபார்ம் பாருங்க, பீட்டா ஃபார்ம்ங்கிறது crystallization from hot and saturated aqueous solutions at 371 Kelvin. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்பாவையும் பீட்டாவையும் தனியா செப்பரேட் பண்ணி எழுதிக்கோங்க. ஆல்பாங்கிறது கிறிஸ்டலைசேஷன் ஃப்ரம் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ். குளுக்கோஸ்னுடைய கான்சென்ட்ரேட்டட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் தான் ஆல்பா ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. 303 கெல்வின்ல எடுப்பாங்க. அதே மாதிரி பீட்டாங்கிறது சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ஸ். ஒரு அளவுக்கு மேல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தண்ணி இருக்கு, இங்க வரேன். இந்த தண்ணி இருக்கு, இந்த தண்ணி எப்போ ஊத்துறேன், தண்ணியில வந்து ஒரே ஒரு சிப் ஆஃப் சால்ட்டை மட்டும் போட்டோன்னே இது கரைஞ்சிருது. பட் ஒரு கரண்டி ஸ்பூன் உள்ள உப்பை தூக்கி போட்டோன்னே கரைய மாட்டுது. அப்ப அதுக்கு மேல அதனால கரைய முடியாது. அதுதான் சேச்சுரேட்டட். ஒரு தண்ணியில ஒரு அளவுக்கு மேல அந்த பொருள்னால கரைய முடியாது அப்படிங்கிறது சேச்சுரேட்டட். அப்ப அந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல இருந்து நம்ம ஒரு கிறிஸ்டல் எடுத்தோம்னா அது என்னது? பீட்டா ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது 371 கெல்வின்ஸ்ல நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவா புரியணும். இதுல இந்த இடத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுல ஒவ்வொரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ்ங்கிறது இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. அது முன்னாடி வரையும் சொன்னது எக்ஸப்ஷன் கேசஸ். இதுல இருந்து தான் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் குளுக்கோஸே ஸ்டார்ட் ஆகுது. தெளிவா கவனிங்க. தி பிஹேவியர் குட் நாட் பி எக்ஸ்பிளைன்ட் பை ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர்ஸ் மூலியமா அதனுடைய பிஹேவியரை நம்மளால சொல்ல முடியல. குளுக்கோஸ்னுடைய பிஹேவியரை அதனுடைய ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர்ஸ் மூலியமா சொல்ல முடியல. ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்னதுன்னு? இதுதான் ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர்ஸ். இதான் என்னது? ஓப்பன் செயின். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியலன்றாங்க? அதனுடைய பிஹேவியரை நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஓகே, தெளிவா கவனிங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஒன் ஆஃப் தி OH groups may add to the aldehyde group and forms a cyclic hemiacetyl structures. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். OH குரூப் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல ஒரே ஒரு OH வந்து எதோட போய் ஆட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? ஆல்டிகைட் குரூப்போட ஆட் ஆகி சைக்ளிக் ஹெமிஅசிடைல் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. சைக்ளிக் ஹெமிஅசிடைல் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. ஹெமிஅசிடைல் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு OH வந்து ஆல்டிகைடோட போய் சேர்ந்து சைக்ளிக் ஹெமிஅசிடைல் ஸ்ட்ரக்சர்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஆல்ரெடி இந்த கான்செப்ட் நம்ம ஆல்டிகைட் ஆல்சோ படிச்சிருக்கோம். ஹெமி அசிட்டல், ஃபுல் அசிட்டல் சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் எழுதி போட்டிருக்கேன். அதே சேம் கான்செப்ட் தான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, அப்ப இங்க தெளிவா கவனிங்க. இந்த இதுல தான் ஆல்டிகைட் இருக்கும். ஃபர்ஸ்ட் கார்பன், அந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய 5th கார்பன்ல இருக்கக்கூடிய OH வந்து இதோட ஆட் ஆகும். ஓகேங்களா? இது ஆட் ஆகி நம்மளுக்கு என்ன தருது? ஹெமி அசிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் தருது. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், குளுக்கோஸ் forms a 6-membered rings in which OH at C5. அப்ப 6-membered ரிங்க ஃபார்ம் பண்ணுது, ஒரு வளையத்தை ஃபார்ம் பண்ணுது. அது எந்த கார்பன்ல போய் ஃபார்ம் பண்ணுது? கார்பன் 5ல இருக்கக்கூடிய OH போய் ஃபார்ம் பண்ணுது. இதான கார்பன் 5.
C5 5 போட்டிருக்காங்களா, அதுதான் கார்பன் 5. இந்த கார்பன் 5ல இருக்கக்கூடிய OH ஓட இந்த ஆல்டிகைடு இணைந்து ஒரு 6 மெம்பர்டு ரிங்ஸை வந்து நம்மளுக்கு தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, 6 மெம்பர்டு ரிங்ஸ். This explains the absence of CHO groups and also existence of glucose in two forms. ஓகேங்களா? இதனால ரெண்டு ஃபார்ம்ஸ் ஏற்படுது. என்னென்ன ஃபார்ம்ஸ்? ஆல்பா டி பிளஸ் குளுக்கோஸ், பீட்டா டி பிளஸ் குளுக்கோஸ். ரெண்டுக்குமே டி பிளஸ் குளுக்கோஸ்ங்கிறது காமன். பட் ஆல்பா குளுக்கோஸ், பீட்டா குளுக்கோஸ் இப்பதான் நம்ம சொன்னோம்ல, கான்சென்ட்ரேட்டட் குளுக்கோஸ்ல இருந்து எடுக்கிறது ஆல்பா ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ். அதே சேச்சுரேட்டட் அக்வஸ் சொல்யூஷன்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய கிறிஸ்டல் என்னது? பீட்டா குளுக்கோஸ். இந்த ரெண்டுமே வந்து தெளிவாக கவனிச்சுக்கோங்க, இந்த ரெண்டுமே வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஆல்பா டி குளுக்கோஸ், பீட்டா டி குளுக்கோஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டா இருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், கார்பன் 5ல இருக்கக்கூடிய OH வந்து ஆல்டிகைடோட சேர்ந்து ஒரு சைக்ளிக் ஹெமி அசிட்டைல் ஸ்ட்ரக்சர் ஆர் 6 மெம்பர்டு ரிங்ஸ் உள்ளதை தருது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தான் நீட் கொஸ்டின், நீட் பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Two hemiacetal forms of glucose differ only in the configurations. கான்ஃபிகரேஷன்ல தான் வந்து டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? ஏன்னா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டூ ஹெமியசிட்டல், ஆல்ஃபாங்கிறது ஒரு ஹெமியசிட்டல், பீட்டாங்கிறது ஒரு ஹெமியசிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். பட் அந்த ரெண்டுமே எப்படி டிஃபர் ஆகுது? அந்த ஹைட்ராக்சைல் குரூப், அந்த OH குரூப், கார்பன் 5 ஃபிஃப்த் கார்பன்ல இருக்கக்கூடிய OH-னுடைய கான்ஃபிகுரேஷன் மூலியமா நம்மளுக்கு டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நல்லா கவனிங்க, என்னன்னே டிஃபர் ஆகுது. இங்க HOH இருக்கு ஃபர்ஸ்ட் கார்பன்ல, இங்க பாருங்க OH இருக்கு. இதுதான் டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் எங்க நடக்குது? கார்பன் 1ல நடக்குது. அந்த கார்பன் 1ல நடக்கிறனால இதை அனோமரிக் கார்பன் சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? அனோமரிக் கார்பன். அப்ப தெளிவா புரிஞ்சுக்கணும், இந்த குளுக்கோஸ்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல சேஞ்சஸ் நடக்குது. இது ஒரு ஹெமியசிட்டல், இது ஒரு ஹெமியசிட்டல். ஆல்பாங்கிறது ஒரு ஹெமியசிட்டல், பீட்டாங்கிறது ஒரு ஹெமியசிட்டல். பட் இந்த ரெண்டு ஹெமியசிட்டல்ல கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய அந்த OH கான்ஃபிகரேஷன் வந்து டிஃபர் ஆகுது. இங்கிட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல OH இருக்கு, இந்த பீட்டால லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல OH இருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ்னால எங்க நடக்குது? கார்பன் 1ல நடக்குது. அப்ப அந்த கார்பன் 1 என்னன்னு சொல்றாங்கன்னா அனோமரிக் கார்பன் சொல்றாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீட் பாயிண்ட், அனோமரிக் கார்பன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டபுள் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. இதுதான் நீட் பாயிண்ட். அப்ப அனோமரிக் கார்பன்னாலே உங்களுக்கு ஞாபகத்துல என்ன வரணும்? அனோமரிக் கார்பன்னாலே C1 கார்பன்ங்கிறது ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பா. Such isomers alpha and beta எல்லாம் சொல்லிட்டாங்க, anomers ன்னு சொல்லிட்டாங்க. ஆல்பா ஃபார்ம்ஸ், பீட்டா ஃபார்ம்ஸ் என்னன்னு சொல்றாங்க? anomers ன்னு சொல்லிட்டாங்க. இந்த 6 மெம்பர்டு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம 6 மெம்பர்டு சைக்கிள் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து என்னன்னு சொல்றோம்? பைரனோ ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்றோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃப்ரக்டோஸ்க்கு மாறும். 6 மெம்பர்டு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் என்னன்னு சொல்றோம்? பைரினோ ஸ்ட்ரக்சர்ஸ். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது? இங்க ஃப்ரக்டோஸ்க்கு வாங்க. ஃப்ரக்டோஸ்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுக்கு சொல்லியிருப்பாங்க பாருங்க, ஃபியூரனோஸ். ஓகேப்பா, ஃபியூரனோஸ். குளுக்கோஸ்ல 6 மெம்பர்டு ரிங்ஸ் பேர் என்னது? பைரினோ ஸ்ட்ரக்சர்ஸ். அதே மாதிரி ஃப்ரக்டோஸ்ல என்னது? ஃபியூரனோஸ். ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதான்ப்பா. இந்த ஸ்ட்ரக்சர்ஸை நீங்க தான் பார்த்துக்கணும். பைரானோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்னது? அதே மாதிரி ஆல்பா டி குளுக்கோ பைரினோஸ்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்னது? பீட்டா டி பிளஸ் குளுக்கோ பைரினோஸ்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்னங்கிறது நீங்க தான் வரைஞ்சு பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? இல்லைன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் ஒரு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இது ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி வந்து ஈஸியா வரையிறது அப்படிங்கிறதுக்குரிய சின்ன ஒரு 5 மினிட்ஸ்க்கான வீடியோ நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ்ங்கிறது என்னது? கீட்டோ ஹெக்ஸோஸ். அங்க என்ன சொல்றீங்க? அல்டோ ஹெக்ஸோஸ். கீட்டோன் எதனால நீங்க சொல்றீங்க? தெளிவாக கவனிச்சுக்கோங்க. கீட்டோ குரூப் இருக்கு, கீட்டோன்ஸ் குரூப் இருக்கனால இது கீட்டோ ஹெக்ஸோஸ். CO என்னது? கீட்டோ ஹெக்ஸோஸ். கீட்டோ ஹெக்ஸோஸ். CO என்னது? கீட்டோன். அப்ப கீட்டோ ஹெக்ஸோஸ். 6 கார்பன் இருக்கு. So it is obtained along with glucose by hydrolysis of disaccharide sucrose. Sucrose உடைக்கும் போது நம்மளுக்கு இந்த ஃப்ரக்டோஸ் கிடைக்குது. It is a natural monosaccharide. Very very important. Natural monosaccharides எதுன்னு கேட்பாங்க நீட்ல. Natural monosaccharides அப்படிங்கிறது fructose is a natural monosaccharides found in fruits, honey and vegetables. எல்லாத்துலயுமே fructose இருக்கும். பட் நேச்சுரல் மோனோசாக்கரைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃப்ரக்டோஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம பியூர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பியூர் ஃபார்ம் இட் இஸ் யூஸ்ட் அட் ஸ்வீட்டினர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின். அப்ப நேச்சுரல் மோனோசாக்கரைட்ஸ் யாரு? ஃப்ரக்டோஸ். பியூர் ஸ்வீட்டினர் யாரு? ஃப்ரக்டோஸ். ஓகேங்களா? ஓகே, அதேதான்ப்பா. மாலிகுலர் ஃபார்முலா என்னது? C6H12O6.
ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அதே தான். இதுக்கு பேர் மட்டும் பார்த்துக்கோங்க, டி நெகட்டிவ் ஃப்ரக்டோஸ். அங்க என்ன சொன்னீங்க, குளுக்கோஸ்க்கு என்ன சொன்னீங்க, டி பாசிட்டிவ் குளுக்கோஸ்னு சொன்னீங்க. ஃப்ரக்டோஸ்க்கு என்னது, டி நெகட்டிவ் குளுக்கோஸ். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? குளுக்கோஸ்க்கு டி பாசிட்டிவ் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ்க்கு டி நெகட்டிவ் ஃப்ரக்டோஸ். டி நெகட்டிவ் ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறது தெளிவா இருக்கணும். 2 சைக்ளிக் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆர் அப்டைன்ட் அட், நல்லா வச்சுக்கோங்க, OH at C5 to the ketone குரூப்போட ஆகுது. அங்க வந்து கார்பன் 5th கார்பன்ல இருக்கக்கூடிய OH யாரோட வந்து சைக்ளிக் ஃபார்ம் ஆச்சு, ஆல்டிகைட் குரூப்போட ஆச்சு. ஃப்ரக்டோஸ்ல 5th கார்பன்ல இருக்கக்கூடிய OH யாரோட வந்து சைக்ளிக் ஃபார்ம் பண்ணுது, கீட்டோனோட ஃபார்ம் பண்ணுது, செகண்ட் கார்பனோட ஃபார்ம் பண்ணுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கொஸ்டினை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்டிகைடு இங்க ஃபர்ஸ்ட் கார்பன், ஆல்டிகைடு வந்து இங்க ஃபர்ஸ்ட் கார்பன். ஆல்டிகைடு தானே இது, ஆல்டிகைடு இங்க ஃபர்ஸ்ட் கார்பன். பட் இங்க ஃப்ரக்டோஸ்ல கீட்டோன் எத்தனாவது கார்பன், செகண்ட் கார்பன். அப்ப 5th கார்பன்ல இருக்கக்கூடிய OH கீட்டோனோட லிங்க் வச்சுக்கிறது. அப்ப லிங்க் வச்சுக்கிறது அப்படின்னா எந்த இடத்துல ஹெமி கீட்டல் ஃபார்ம் நடக்குது, செகண்ட் கார்பன்ல நடக்குது. ஏன்னா செகண்ட் ஃபார்ம்ல தான் வந்து நமக்கு கீட்டோன்ஸ் குரூப் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்ப அந்த ஃப்ரக்டோஸினுடைய ரிங் என்னன்னு சொல்றீங்க, ஃபியூரனோஸ்னு சொல்றீங்க. அதுக்கு பேர் என்னது, ஃபியூரான். இங்க என்ன சொன்னீங்க, பைரான் சொன்னீங்களா, இந்த இடத்துல பைரான் சொன்னீங்களா, இந்த இடத்துல பைரான், இந்த இடத்துல என்னது ஃபியூரான், அந்த இடத்துல பைரினோஸ், இந்த இடத்துல ஃபியூரனோஸ். ஓகேங்களா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர்ஸை நீங்க தான் பார்த்துக்கணும். அவ்வளவுதான், இதுதான் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர்ஸை நீங்க வரைஞ்சுக்கணும். இல்லைன்னா எனக்கு வரைய கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் அஃபீஷியல் ஆப்னுடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேட் பாக்ஸ் இருக்கு, அதுல நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஒரு 5 நீட்ஸ்க்கானது ஈஸியா எப்படி நம்ம வந்து வரைகிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவா வரைஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? இது மூலியமா கண்டிப்பா குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் தெளிவா ஆயிருக்கும். ஒவ்வொன்றுக்கான நீட் பாயிண்ட் ஆல்சோ நான் தெளிவா சொல்லிட்டேன். புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருந்து வீடியோ பாருங்க, இடையில பார்க்காதீங்க. தயவு செஞ்சு இடையில பார்த்தா எதுவுமே புரியாது. ஃபர்ஸ்ட் இருந்து 1 by 1 பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? ஓகே, இதோட இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டார்ச், சுக்ரோஸ், மால்டோஸ், ஃப்ரக்டோஸ், செல்லுலோஸ், கிளைக்கோஜன், இந்த 6ஐயும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு எது முடிஞ்சு, கார்போஹைட்ரேட்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இதோட இந்த பார்ட் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.